ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று கமெண்ட்ஸில் வந்து என் நாத்தனார் வந்து ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் நிஜமாகவே அழகு தான். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நாங்கள் வந்து பீகார், கட்டிகார் டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் பல்லாம்புட்டானா அங்கே இருக்கோம். சித்தனங் கிராமத்தில் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுவும் குக்கரில் செய்ய போகிறேன். நம்ம வந்து தெரியும் உங்களுக்கு, நம்ம ஏதாச்சும் தூரமாக இருக்கக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம், டக்குன்னு ஒருத்தவங்க ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செய்யலான்னு யோசிக்கக்குள்ள எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம். எங்கள் அப்பா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எங்கள் அம்மாட்ட, செஞ்சு கொடுன்னு. ஸோ அவங்க இல்லை, எங்கள் அப்பா இல்லை. பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நான் தக்காளி சாதம் செஞ்சு எங்கள் அப்பா ஞாபகத்தோடு சாப்பிட போகிறேன். அது குக்கரில் செஞ்சு சாப்பிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த குக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. குக்கர் வாங்கினா மாமா பிடிக்காது. ஏன்னா குக்கர் வாங்கினா குக்கர் வந்து வெடிச்சிடும் அப்படிங்கிறதுல ஒரு பயம் என் மாமாவுக்கு. அதெல்லாம் வேணாம், குக்கர்லாம் வேணாம், ஏதாச்சும் ஒன்று ஆகிடும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே விடலைன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். வாங்கவே விடலை. அதுக்கப்புறம் ஓகிட்ட கேட்டாங்க ஒன்றும் ஆகாதுன்னு. கிளார் அடிக்கிறீங்க இப்படியுமே கிளார் அடிக்கிறேன். போயிட்ட கேட்டால் ஒன்றும் நடக்காதுன்னு மறுபடியும் நானே வந்து இந்த வாட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஃபஸ்ட்டு வந்து பணம் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பீகாரில் ஒரு இது ஸ்கீம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்காண்டி அப்புறம் நான் எங்கள் மாமா தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாரம் பணம் கட்டி இந்த குக்கர் அப்புறம் இன்னொரு திங்ஸ் 2 வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்தாவே மாமா இந்த மட்டும் நான் பார்த்தேன் அடுப்பில், அவ்வளோதான். நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கோவப்படும். ஏன்னா எங்கள் மாமாவுக்கு ரொம்ப வேங்க குக்கர்னா வெடிச்சிடும், எதுவும் ஆகிடும்னு பயம். ஸோ அதனால் மாமாவுக்கு வரையும் நல்லா குக்கரில் சமைக்கவே முடியல. இப்போ மாமா இல்லை, எனக்கு வந்து சமைக்கணும் ஆசை வந்துடுச்சு. இப்போ வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். ஏன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். லைட்டாக தான் வதங்கிருக்கு, இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ப்ரௌனிஷ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா நீ பார்த்து இப்போ எப்படி வரலாங்க. बात வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு, சேர்த்துக்கலாம். கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுப்பேன். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மிளகாய்த்தூள்.
இது வந்து அவ்வளோ காரம் இல்லை, எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்தது தான், அம்மா போட்டுச்சு. ஆனால் அது வந்து அவ்வளோவா காரம் இல்லை பாருங்கள், அவ்வளோவா காரம் இல்லை. அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூனுக்கும் 4 ஸ்பூன் நம்ம எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். தேவா சாப்பிட மாட்டேன், அதுக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டு. தேவா காரம் சாப்பிட மாட்டேன். அது கூட வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து மாமா கூட வந்த ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குது. சக்தியை விட ஆச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஸோ உங்களுக்கு தான் யாருக்கெல்லாம் ஆச்சி பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அதனால் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுருவோம், அந்த பிரியாணி மாதிரி வேணும். அதுக்காக சிக்கன் மசாலா மட்டும் ஒன்று போட்டுருவோம். இல்லை என்ன இருக்கோ அதை தான் வச்சு செய்கிறேன். அதிகமாக அதுவும் சேர்க்கல. இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த சிக்கன் இல்லாத பிரியாணி மாதிரி வரணும்ல, அதனால தான் நான் அதை செய்கிறேன். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. வீட்டில் உள்ள தயிர் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தகன்னு இருக்குது பாருங்க. ஐயா நான் வந்து இந்த கிளாஸில் தான் வந்து அரிசி எடுத்தேன். இதில் வந்து இது வந்து ட்ரிபிளாக, அதாவது இது 1 கிளாஸ்னால் 3 கிளாஸ். நான் வந்து 1.5 கிளாஸ் எடுத்துருக்கேன். அப்போ 4.5 கிளாஸ் வரும். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன அரிசி எடுத்துருக்கேன்னா, எல்லாம் வந்து பொன்னி அரிசி போடுவாங்க, பாசுமதி அரிசி அந்த மாதிரி தான் போடுவாங்க. நான் வந்து வீட்டரிசி, எங்கள் வயலில் விளைஞ்ச அரிசி தான். அதில் வந்து கருப்பரிசியும் இருக்கும், அந்த இது இருக்கும். இது வந்து நம்ம அது என்ன ரகத்தை சேர்ந்ததுன்னா, நம்ம ஜீரக சாம்பார் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ரகத்தை சேர்ந்தது. ஆனால் வந்து நம்ம ஒரு ஜீரக சாம்பார் வந்து அப்படியே பல்லன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையே செம்மையாக இருக்கும். ஆனால் இது இங்கே உள்ள வந்து ஜீரக சாம்பார் அதே மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சின்னதாக தெரியும், ஆனால் டேஸ்ட்டு நம்ம ஒரு மாதிரி இருக்காது. இருந்தாலும் எனக்கு வந்து இதில் வந்து சாதம்னா அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிடும் பார்த்திங்களா, அந்த தக்காளி சாதம், லெமன் சாதம், அதுக்கெல்லாம் வந்து இது செட் ஆகும். அதனால் வந்து இது ஓகே, இந்த அரிசி ஓகேன்னு தோணுச்சு. அதுக்காண்டி இந்த அரிசியை நான் எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க போட்டுவிடுவோம். இப்போ தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. இது மேலே கொத்தமல்லி தழை போட்டுருவோம். வந்து விசில் போட்டாச்சு, பார்ப்பேன் எப்படி. ஸோ எப்படி வந்துருக்கேன் பாருங்கள். நான் எதிர்பார்த்தாலும் பண்ணல, ஓரளவுக்கு ஓகே. பாபு দেবা খাবো না, वो खावा चाचा के मुर्गी तो खावा चाचा है। चेक करो यार, ले एकदम अब देखो ना, खाओ नहीं தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னா ஓகே, ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. இருந்தாலும் லைட்டாக அடிபிடிச்சிருச்சு.
இது வந்து இந்த அரிசி தானே, எனக்கு அளவு தெரியலை. வீட்டு அரிசினால எப்போ எப்படி வேகும் என்னென்னு அளவு தெரியலை. அதனால் லைட்டாக அடி பிடிச்சி போயிடுச்சு. நீ கீழே மட்டும், மற்றபடி ஓகே. உப்பு வரப்பு அந்த இது தக்காளி எல்லாம் சேர்ந்து ஓகே, ஓரளவு ஓகே தான். Dewa mana aja Papa? Kira konjo kok? Naik kira konjo. Kok? Nah. Tuh video mana? Video mana? Like பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Boleh ya.